வணக்கம். இன்றைக்கி பலாப்பிஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஊர்லேருந்து. அதில் 2 ரெசிபி செய்ய போகிறேன். பலாப்பிஞ்சில் நிறைய செய்யலாம். நான் இன்றைக்கி 2 ரெசிபி செய்ய போகிறேன். 2மே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் அந்த ஆளுங்கிற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். அதுதான். இப்போ பலாப்பிஞ்சு கட் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டம். மற்றபடி செய்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸி. எனக்கு கட் பண்ண வராது. அதனால் அவர் இருக்கும்போது கட் பண்ணுவோன்னு வச்சுருந்தேன். அதனால் கொஞ்சம் ஒரு பார்ட்டு கெட்டு போச்சு. அதை தூரமாக கட் பண்ணி போட்டுட்டு மீதியை கட் பண்ணுறாங்க. அதுதான். உள்ளே சாஃப்டாக நல்லாயிருக்கும், வெளியில் தான் ஹார்டாக இருக்கும். பலாப்பழமும் அப்படி தானே, உள்ளே சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும், வெளியில் ஹார்டாக இருக்கும். அதே தான் பிஞ்சுக்கும் பொருந்தும். இப்போ கட் பண்ணிவிட்டு இட்லி தட்டில் வச்சு வேக வச்சேன். 5 நிமிஷம் கரெக்டாக போதும். வேக வச்சுட்டு எடுத்து பார்த்தா நல்லா கத்தி வச்சு அப்படியே குத்தி பார்த்தா நல்லா வெந்திருந்துச்சு. காலையில் இட்லி ஊற்றி முடித்தோடனே அந்த இட்லி தட்டிலே வச்சு வேக வச்சுட்டேன். இட்லி வெந்தோடனே எடுத்து பார்த்துட்டு மற்றபடி செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு பார்ட்டு பிரித்து வச்சுட்டேன். 2 பார்ட்டு சுக்காக்கும், ஒரு பார்ட்டு ரைஸ் செய்யலாம் அப்படின்ட்டு போகிறேன். அப்புறம் இந்த பாதியை சுக்கா செய்ய போகிறேன். இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தால் பொடிமா செஞ்சுருக்கலாம். அது இன்னொரு முறை செஞ்சு காமிக்கிறேன். இந்த வாட்டி இந்த பாதி காய் கெட்டு போனதுனால இல்லைன்னா 3 செய்யலான்னு தான் இருந்தேன். ஓகே, இது 2ம் செய்கிறேன், பாருங்கள். ஹோல் கரம் மசாலா தாளிக்கிறதுக்கு நீங்கள் வேணால் கடுகு உளுத்தம் பருப்பு கூட தாளிச்சிக்கலாம், அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்து. அப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, அப்புறம் அந்த பலாப்பிஞ்சு கட் பண்ணி வேக வச்சு இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். அவ்வளோதான் பலாப்பிஞ்சு. அதுக்கப்புறம் சாம்பார் பொடியும் மஞ்சத்தூளும் நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளவு அது கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா மிளகு பொடி போடணும். சுக்காவுக்கு மிளகு பொடி ரொம்ப முக்கியம். மிளகு பொடி போட்டு எண்ணெய், நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க பார்க்கலாம். இதில் சோம்பு தான் ரொம்ப முக்கியம் இந்த டிஷ்ஷுக்கு. அதை அப்படியே தாளிக்கும் போதே போட்டுக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இதில் சுக்காங்கிறதுனால வெங்காயம், தக்காளி எல்லாம் கொஞ்சம் நல்லா மசாலாலாம் கொஞ்சம் நல்லா போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது பேஸ்ட்டாக வேணால் அரைச்சி போடலாம். நான் எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக போடுவேன். இது போட்டால் இதோடய காயோடய சேர்ந்து வெந்துடும். அதனால் எதுக்காக இருந்தாலுமே இஞ்சி பூண்டை பொடியாக நறுக்கிட்டு போட்டு அப்படியே வதக்கி விடுவேன். எதுக்காக இருக்கட்டும், வெஜ் ரைஸாக இருக்கட்டும், எதுக்குமே எல்லாத்துக்குமே அதே மாதிரி இப்போயும் போட்டிருக்கேன். தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்க வேண்டியதுதான். உப்பு தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சு வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் உப்பு, வெங்காயம் தக்காளி இதுக்கு தேவையான உப்பு போடுறேன். அப்புறம் பலாப்பிஞ்சு போட்டோன்னே இன்னொரு முறை உப்பு போடணும். இது அப்படியே எடுத்து மிக்சியில் அரைச்சி அந்த பலாப்பிஞ்சோட போட்டாலும் போடலாம். இல்லை இதிலே மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டாலும் போடலாம். அது அவங்கவுங்க ஆப்ஷன் தான். பச்சை மிளகாய் ஒரு ஃப்ளேவருக்கு தான். இல்லை மிளகுத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போடுறோம். அதனால் கிரேவி மாதிரி பண்ணுறதா இருந்தால் தண்ணி நிறைய ஊற்றிக்கலாம். தொட்டுக்கிறதுக்கு வேணும்னா தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. லைட்டாக இது இந்த உப்பு, காரம் இதெல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு ஊற்றினா போதும். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்ப இந்த பலாக்காயை இதில் போட வேண்டியதுதான். உப்பு போட்டாச்சு. போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து இப்படி கிளறி விட்டு மூடி வைக்கலாம்.
திறந்து பார்த்தா சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இப்போது மெயின் இன்க்ரீடியண்ட் மெயின் என்ன அப்படின்னா மிளகுத்தூள் தான் மெயின். அது போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் வரும். அது போட்டு கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது. இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டிருக்கோம். நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பலாப்பிஞ்சு சுக்கா ரெடி ஆகிடுச்சு. பலாப்பிஞ்சு ரைஸ் செய்ய போகிறோம், பார்க்கலாம். இப்போது அரிசி வந்து ஒரு 125 கிராம் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதை ஒரு 20 நிமிஷம் ஊற வைக்கணும். இதுக்கு தேவையான கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் கடலெண்ணெயும் கலந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருப்பேன். அவ்வளோதான், போதும். ஏன்னா 125 கிராம் தான் வந்து ரைஸ் போடுறேன், அதனால் அதுக்கு இது போதும். ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கணும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பலாப்பிஞ்சு, இஞ்சி, பூண்டு, அவ்வளோதான். இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பலாப்பிஞ்சை வந்து வேக வச்சுட்டேன். சரி, அரிசி சீக்கிரம் வெந்துடும், அதனால் வேக வச்சுருக்கேன். தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். போதும், 2 பச்சை மிளகாய் போதும். இந்த பலாப்பிஞ்சும் இதில் வேறு எதுவும் போட வேண்டாம். போட்டால் பலாக்காயோட ஸ்மெல் தெரியாது. லேசாக வதக்கினா போதும். அப்புறம் அரிசி போட வேண்டியதுதான். அளவுக்கு அரிசி சூடு வர அளவுக்கு வதக்கினா போதும். உங்களுக்கு 2 பங்கு தண்ணி ஊற்றணும். சாதா அரிசின்னா, பாஸ்மதிங்கிறதுனால 1.5 தண்ணி. மூடி வச்சு வெயிட் போட்டு 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். பலாப்பிஞ்சில் ரைஸ் செஞ்சுருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பலாக்காயில் சுக்கா செஞ்சுருக்கேன், பார்க்கலாம். சூப்பராக இருக்குமா? ரைஸுக்கு இந்த காய் மேட்ச் ஆகுது.